2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு டிஎம்கே ஆட்சி அமைந்தது. தனியார் ஆக்கிரமிப்பு செய்த கோவில் நிலங்கள் 7132 கோடி ரூபாய் மதிப்புள்ள 7400 ஏக்கர் இடத்தை நாங்கள் மீட்டு இருக்கிறோம், தனியாரிடம் இருந்து மீட்டு இருக்கிறோம் அப்படின்னு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு இப்ப சமீபத்துல பேட்டி கொடுத்திருந்தாங்க. தனியாரிடம் இருந்த அந்த கோவில் நிலங்களை மீட்டு எடுத்து இருக்கிறாங்க. ஆனா இங்க என்ன நடந்துச்சு கொரட்டூர்லன்னு பாத்தீங்கன்னா, அரசாங்க ரோடுங்க, மாநகராட்சிக்கு சொந்தமான அந்த ரோட்டை 1997ல இருந்து ஆக்கிரமிப்பு செய்து அங்க ஒரு பெருமாள் கோவிலை கட்டியிருக்கிறதாங்க. இதுதான் ஜெயக்குமார், கிறிஸ்டோபர் ஜெயக்குமார் சார் முன்வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. நாங்க ஹவுசிங் போர்ட்ல தான் நாங்க இடத்த வாங்கியிருக்கோம், எப்படிங்க அந்த ரோடை இவங்க ஆக்கிரமிப்பு செய்ய முடியும்? இது வரைக்குமே நான் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறேன், எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல, மாநகராட்சி எடுக்கல, கவர்மெண்ட்டும் எடுக்கவே இல்லை. உயர்நீதிமன்றம் 12 வாரங்களுக்குள்ள இதை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பு வந்த பிறகும் கூட இவங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கோம், எங்களுக்கே அந்த இடத்துல உரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, உரிமை கிடைக்கல, எங்களுடைய உரிமைக்காக தானே நாங்க போராடுறோம் என்று கிறிஸ்டோபர் ஜெயக்குமார் சார் ரொம்ப அழகா அவருடைய தரப்பு நியாயத்தை கொடுத்திருக்கிறாங்க. 1997ல இருந்து 2025ல இருந்து பல முறை ஆட்சி மாறி இருக்கு, டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி மாறி இருந்தாலும் கூட காட்சிகள் மாறவில்லை அப்படின்ற மாதிரி இவரும் அந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறாரு. இங்க தனியாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒன்று சேர்ந்து இந்த கோவிலை கட்டி இருக்கிறாங்க. அதுவும் மாநகராட்சி ரோடு, அந்த ஏரி பக்கத்துல உள்ள ரோடு, ஏரிக்கு போகக்கூடிய ஒரு ரோடு, கிட்டத்தட்ட 2 கிரவுண்டை ஆக்கிரமிப்பு செய்து அதுல கோவில் கட்டி இருக்கிறாங்க. அப்ப இத்தனை வருட காலமாக அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? அந்த பவுண்டரி இல்லை அப்படின்றாங்க. அதாவது லேஅவுட்ல அந்த சர்வே நம்பரே இல்லைன்றாங்க, அதை கண்டுபிடிக்கவே முடியலன்றாங்க. ஒரு திரைப்படத்துல வடிவேலு சொன்ன மாதிரி கிணத்த காணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மாநகராட்சி ரோட்டை காணும், கவர்மெண்ட் போட்டு அந்த ரோட்டை காணுங்க. அந்த மழை வந்தது அப்படின்னாக்கா அதை வழிஞ்சு ஓடுவதற்காக தான் அந்த ஏரிக்காக அந்த முகப்பு வாய் விட்டுருக்காங்க. சோ அந்த இடத்த ஆக்கிரமிப்பு செய்து இன்னைக்கு கோவிலை கட்டியிருக்கிறதா கிறிஸ்டோபர் ஜெயக்குமார் சார் சொல்றாங்க. இது மத பிரச்சனையா பார்க்காதீங்க, ஒரு தனி நபருடைய ரைட்ஸ் இது. இவர் கார்னர் பிளாட் இவரோடது. சோ அந்த பக்கமும் இவருக்கு வழி இருக்கு, இந்த பக்கமும் வழி இருக்குது. அதையும் தாண்டி மாநகராட்சி கவர்மெண்டோட இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ், அதாவது அரசியல் செல்வாக்கு உள்ள எல்லா கட்சியும் சார்ந்து சொல்றாங்க, இந்த கட்சி இந்த கட்சியில் எல்லா கட்சியில இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரிகளும் ஒன்றாக இணைந்து அந்த கோவிலை கட்டி இருக்கிறாங்க. எனக்கான நீதி நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ சட்டமன்ற எலெக்ஷன் வேற வரப்போது, முதல்வர் அவர்களுக்கும் சரி, மாநகராட்சி மாண்புமிகு மேயர் பிரியா ராஜன் அவர்களுக்கும் சரி வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை, இந்த தனி மனிதனுடைய ஒரு போராட்டம். இது என்ன, இதற்கான நடவடிக்கை நீங்க என்ன எடுத்திருக்கிறீங்க, இதற்கான ரிசல்ட் என்ன? நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தும் கூட இன்னைக்கும் வரைக்கும் அவர் கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்காரே தவிர அவருக்கான எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கலன்றதான் அவர் முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதற்கான ஒரு நீதி நியாயத்தை இந்த திமுக சமூக நீதி காக்கக்கூடிய இந்த ஆட்சி சட்டத்துக்கு புறம்பாக இந்த கோவிலை கட்டியிருக்கிறாங்க என்பதை விசாரணை செய்து இந்த நபருக்கான அந்த நீதி நியாயத்தை வழங்குவாங்க. அதுதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் உள்ளது.